அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது ஆனி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1 ஜூலை 2025. இன்று வளர்பிறை ஷஷ்டி பகல் மணி 1:50 வரைக்கும் இருக்குது, அதன் பின் சப்தமி. பூரம் நட்சத்திரம் பகல் மணி 12:34 வரைக்கும் இருக்குது, அதன் பின் உத்திரம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வியதிபாத நாம யோகம் தைத்துல கரணம். இன்றைக்கு ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். அமர்நீதியார் குரு பூஜை. ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். வியதிபாத ஸ்ரார்த்தம் இன்னைக்கு. அகசு நாழிகை 31:32, தியாஜ்யம் நாழிகை 35:53. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் வளர்பிறை சப்தமி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 35. சூரிய உதயம் காலை 5:50. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் குரு, கர்க்கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சந்திரன் செவ்வாய் கேது, கும்பராசியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை 6:58 கன்னியா ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம், ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இன்றைய நாளில் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இன்றைக்கி கிடைக்க போகிறது. மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலக போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகக்கூடிய நாள். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கு செஞ்சு முடிப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பல விதத்திலும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடத்துல நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். வீடு மண் மனை யோகங்கள் நமக்கு இன்னைக்கு உண்டாகும். ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் இன்னைக்கு விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராசியில் இருக்கக்கூடிய
கிரக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்றைய விஷயத்தை, எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்வீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் விரயஸ்தானத்தில் பயணம். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, மேன்மை, கீர்த்தி உண்டாகும். ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு யோகமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்குன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக அற்புதமாக நடந்து முடியும். புதிய தொழில் வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இன்றைக்கி நமக்கு கேந்திரத்தில் நல்லபடியாக வேலை செய்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும். குழப்பம் இல்லாமல் எல்லா காரியத்திலும் நீங்கள் தெளிவாக அற்புதமாக நீங்கள் முடிவெடுப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக நடந்து முடியும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி, வளர்ச்சி என்பது உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் அவ்வளவு பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக பார்த்தோம்னா 5 குடைவர் 9, 9 குடைவர் 7, ராசிநாதன் 7. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி நமக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு நாள். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் அனைத்திலும் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் கவனம், எச்சரிக்கை என்பது அவசியம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. முக்கியமாக அந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையுமே எச்சரிக்கையோடு நீங்கள் செய்யறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் தொடங்கும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உங்களுக்கு இன்று ஏற்படும். எல்லா காரியமுமே இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து முயற்சிகள் அனைத்தும் இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை என்பது விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பயணங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தைரியம், தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.